பிதாவாகிய இறைவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாவாகிய தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்து சத்திய பாடத்தை கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்று நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழல் காற்று இல்லைங்களா. இந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு அநேக தீர்க்க தரிசன பாடங்கள் பார்த்துருக்கோம், உபதேசமா பார்த்துருக்கோம், போதனையாகவும் நம்ம பார்த்துருக்கோம், எச்சரிப்பு உண்டாகும்படியும் பார்த்துருக்கோம். அப்போ சுழல் காற்று அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன ஒரு பாடத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்துருக்க நமக்கு முக்கியமா 7ஆம் கால சபையில பாத அங்கங்களா இருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு பாடமா இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. சுழல் காற்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல கூட வந்திருக்கும். 4 திசையிலும் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா. 4 காற்றுகளை பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அதையும் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சுழல் காற்றை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, 2ஆம் வகை சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம் இல்லைங்களா, பேசிக் சப்ஜெக்ட். அந்த பேசிக் சப்ஜெக்ட்ல 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். அது பாத்தீங்கன்னா அதிகாலை மணி 3 மணி முதல் 6 மணி வரை. அந்த 4ஆம் ஜாபம் பத்தி நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா, அதுல எதை ஒரு நிழலா எங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கிறிஸ்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய முதலாம் வருகையில ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அந்த உபதேசத்தை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லாரையுமே படகுல ஏறி கலிலேயா அந்த நதி கடல்ல படகுல ஏற்றி விட்டு அவங்க அனுப்பி அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. அனுப்பிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைக்கு ஏறி போயிடுவாரு. ஓகேங்களா. மலைக்கு ஏறி போயிடுவாரு. கிட்டத்தட்ட ஒரு சாயங்காலமா அவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, எல்லாமே அவரு ஜபம் பண்ணிட்டு அங்க மலை மேலே ஏறி ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, நடுக்கடல்ல வருவார். வரும்போது பாத்தீங்கன்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25-26 வசனம் படிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேலே நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இப்ப அந்த சீஷர்கள் கடல்ல படகுல பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா யார் வரா அப்படி பார்த்தா, மலையில இருந்து இறங்கி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நடுக்கடல் என்ன பண்றாங்க, நடந்து வராரு. அப்ப நடந்து வர்றத இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஏதோ என்ன வந்துருச்சுங்க, ஒரு ஆவி மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, பேய் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பயந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் கடல் மேல நடக்கிறத இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, பார்த்தது இல்லை, பார்க்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா, அது யாரால மட்டும் தான் முடியும் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்துவால மட்டும் தான் முடியும், ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். ஓகேங்களா. அப்போ கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கடல்ல நடந்து வராரு. அதை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பேய் ஏதோ நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பயந்துடுறாங்க. அப்போ கிறிஸ்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, உடனே கிறிஸ்து தான் நடந்து வராருன்னு தெரிஞ்சோடனே பேதுரு என்ன பண்றாங்க, நானும் உங்க கூட என்ன பண்றேன், கடல்ல நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, பெர்மிஷன் கேட்கிறாரு. கிறிஸ்துவும் வாங்க பேதுரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் வந்தோடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, விழுந்துடுறாரு. கடல்ல விழுந்தோடனே பயந்துடுறாரு. பயந்துட்டு என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, நான் ஜலத்தின் மேல் உங்களிடத்தில் நடத்தி வர கட்டளையிடும் அப்படின்னு சொன்னோடனே அவரும் வர சொல்றாரு. வந்துடுறாரு. வந்தோடனே கீழே விழுந்துறாரு. விழுந்தோடனே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து கிட்ட கேட்டோடனே கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, அவரை காப்பாத்துறாரு. அப்ப கேட்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ கிறிஸ்து கிட்ட கிறிஸ்து கிட்ட வந்துட்டாரு. ஆனாலும் கிறிஸ்து மேல ஒரு விசுவாசம் இல்லாதனால, ஒரு நம்பிக்கை இல்லாதனால அவங்க என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவரு கடல்ல விழுந்துடுறாரு அப்படின்னு தான் பாக்கணும். ஓகேங்களா. அப்ப கிறிஸ்து என்ன கேட்கிறாருன்னா, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில அந்த ஒரு 4ஆம் ஜாமம் கிட்டத்தட்ட அதிகாலை எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4ல இருந்து 5 மணி. ஓகேங்களா. அந்த டைமிங்ல என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயம் நடக்குது இல்லைங்களா, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. முதலாம் வருகையில வந்தாருங்களா, சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாரு. ஓகேங்களா. ஆவிக்குரிய அந்த சத்திய வார்த்தைகளை அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அந்த சாப்பாடு கொடுத்துட்டு அவர் எங்க போயிடுறாரு பாத்தீங்கன்னா, மலைக்கு போயிடுறாரு. அப்ப மலைக்கு போறது எதை குறிக்கும்?
பரலோகத்தை குறிக்கும். ஓகேங்களா? அவரு பரலோகத்துக்கு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, யாரை ஏற்றி சீஷர்கள் எல்லாருமே என்ன பண்றாருன்னா கப்பல்ல ஏற்றி அனுப்பி விடுறாரு. இல்லைங்களா? அப்போ கப்பல் எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பல் எதை குறிக்குங்க? விசுவாசம் என்னும் கப்பல். ஓகேங்களா? அப்போ கிறிஸ்து மேல இருக்கிற ஒரு விசுவாசத்தை வச்சுதான் நம்ம சபை சப்ஜெக்ட பார்த்துருப்போம் இல்லைங்களா? கிறிஸ்து அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? கிறிஸ்து விசுவாசிக்கணும். அப்போ அந்த விசுவாசம் என்னும் கப்பல்ல சீஷர்கள் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அனுப்பி விடுறாரு அக்கறைக்கு போகும்படி. அதான் பாத்தீங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, உலகம் முழுக்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலை மேல போயிட்டு, அதாவது பரலோகத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா இரண்டாம் வருகை, அவருடைய இரண்டாம் வருகையை குறிக்குது. அப்போ சீஷர்கள்ட்ட எப்ப வர்றாரு பாத்தீங்கன்னா ஜாமம், அதாவது 4ஆம் ஜாமம் அதிகாலையில அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வராரு. ஓகேங்களா? அப்போ கிட்ட வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விசுவாசம் இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க, அந்த கடல்ல விழுறாங்க. பேதுரு தான் விழுறாரு, இருந்தாலும் அது சீஷர்கள். ஓகேங்களா? அப்பதான் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அற்ப விசுவாசி. அப்போ இப்பயும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த டைமிங் தான் அது என்ன அப்படி பார்த்தா அதிகாலை 5 மணி. கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம் வந்துருச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனா அது எதோட இருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ அதிகாலையில நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கோம். இப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, படகு எப்படி அங்க அசைந்து ஓகேங்களா இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அலங்கடிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையை குறித்து ஒரு நிழலான ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு விஷயம் எங்க நடக்குது அப்படி பார்த்தா திருப்பியும் கிறிஸ்துவோட வாழ்க்கையில நடக்குது. அது எங்க அப்படி பார்த்தா மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஓகேங்களா? இப்பயும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கலிலேயா கடல்ல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவரு அந்த பக்கம் அக்கறைக்கு போறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ என்ன அப்படி பாத்தீங்கன்னா கலிலேயான்றது ஒரு கடலா? கலிலேயான்றது ஒரு கடலா? இல்ல, கலிலேயா கடல் இருக்குல்ல, அது ஒரு கடலான்னு கேக்குறேன். ஊர் இருந்தா கடல் இருக்குமா? திருக்கோளூர் தான் இருக்குது, கடல் இருக்கா? கலிலேயா கடல். ஓகேங்களா? ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கலிலேயா கடல்ன்றது ஒரு கடல் இல்லை. அது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஏரி. ஏன் அதுக்கு பேர் கடல் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏரி மாதிரி ஒரு ஊரோ 2 ஊரோ சேர்ந்தது ஏரி இல்லை. கிட்டத்தட்ட பல ஊர்கள் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஏரி. அதனாலதான் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியற வரைக்கும் என்ன தெரியாது பாத்தீங்கன்னா கரை தெரியாது, அண்ணாண்ட கரை தெரியாது. கடல் அப்படித்தானே இருக்கும், கண்ணுக்கு தெரியற வரைக்கும் என்னதான் தெரியும், கடல் தான் தெரியும். அப்போ அந்த கரை தெரியாதனால அது மிகப்பெரிய ஒரு ஏரியா இருந்ததுனால அது பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட கடல் மட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல இருந்து 7000 அடி கீழே இருக்கு. ஓகேங்களா? அப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு கடல் இல்லை, இது ஒரு ஏரி. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் பாத்தீங்கன்னா கலிலேயா கடல். கடல்னா என்ன இருக்கும், அதுக்கு எல்லை இருக்காது இல்லைங்களா, அது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நிற்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா நிலம் இருக்கு, நிலத்துக்கு நடுவுல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு ஏரி இருக்கு. அப்போ இந்த ஏரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல நாடுகளை சேர்ந்தது தான் இந்த ஏரியா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா பிரயாணம் பண்ணியிருக்காரு. பிரயாணம் பண்ணி இந்த கலிலேயா கடல் மூலியமா தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரயாணம் பண்ணி அநேக ஊர்களுக்கு அநேக நாடுகளுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க. அப்போ இது எப்படி தெரியுது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி தெரியுது. நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்பாங்க, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை கலிலேயா கடலா இருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த கரையில நின்று என்ன பண்றாரு, படகு மேல ஏறி அவர் பிரசங்கிருக்கிறாரு இல்லைங்களா. அப்போ கடல்ல அலைகள்லாம் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அநேக சவுண்ட் வரும் இல்லைங்களா. அப்போ மைக்கும் இல்லை, ஸ்பீக்கரும் இல்லை, கிறிஸ்து பேசுறது எப்படி கேட்டிருக்கோம், அந்த அலைகள் மத்தியில கிறிஸ்து பேசுறது எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அது என்ன இல்லை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடல் இல்லை, அது ஒரு ஏரி தான். ஆனா ஏரியா இருந்தாலும் அதுல அலைகள் வரும், அது ரொம்ப அமைதியா இருக்கும். இது பேரே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா குவைட் பீச். அப்படின்னா என்னன்னா ஒரே அமைதியான ஒரு கடல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன் இது அமைதியா இருக்கிறத பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு காற்று மாதிரி, சுழல் காற்று மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னா வந்துச்சுன்னா ரொம்ப நேரம் இருக்கும்.
அவ்வளவு சீக்கிரத்துல போவாது. அந்த ஒரு காற்று சுழல் காற்று வந்தாவோ அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நேரம் இருக்குமே தவிர சீக்கிரமா போவாது அப்படின்றத பாக்குறோம். அப்ப இது என்னதான் அப்படி பாத்தீங்கன்னா சிஎஃப், அதாவது கலிலேய கடல் அப்படின்னு பேர் தான் தவிர அது என்னதான் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஏரி தான். அதனாலதான் கிறிஸ்துவால அந்த இடத்துல கரையில நின்று என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பிரசங்கிக்க முடிஞ்சுது. ஒருவேளை அது கடலா இருந்துச்சு அப்படின்னா அலைகளோட சவுண்ட் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப வந்து அவரால் என்ன பண்ணிருக்கோம், பிரசங்கிக்கிறத யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா ரீச் பண்ணிக்க முடியாது. அப்ப இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஏரி, இது ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா ஒரு சில டைம் என்ன பண்றோம் அப்படி பார்த்தா ஆக்ரோஷமாயிடும். அப்போ சுழல் காற்று வந்து என்ன பண்ணும் அப்படி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா வாரி சுத்திட்டு போயிடும் அப்படின்றத அவங்க பாக்குறோம். அப்ப வந்தது கொஞ்ச நேரம் இருக்காது, அது ரொம்ப நேரம் இருக்கும். ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் இருந்தா கூட என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாக்கிடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இப்போ இரண்டாவதா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நடக்குது. அது வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மத்தேயுலயும் இருக்கு, மார்க்லயும் இருக்கு, லூக்காலயும் இருக்கு. இப்ப நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கை வந்து நம்ம எடுக்க போறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இப்ப படகு மேல என்ன பண்ணுது அப்படி பார்த்தா அலைகள் வந்து மோதுது. இப்ப இந்த இடத்துல யார் இருக்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது படகுல யார் இல்ல? கிறிஸ்து இல்ல. ஓகேவா? அதுவும் ஒரு நிழல் தான். ஓகேங்களா? ஒரு பொருளுக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து வந்துட்டார், வராரு. எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால அது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா அவர் படகுல இல்ல. அந்த படகுல வந்து நோக்கி அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நடந்து வர்றாரு அப்படின்றத பார்த்தோம். இப்ப ரெண்டாவதா ஒரு விஷயம் நடக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே கலிலேய கடல்ல பிரயாணம் பண்ணி போறாரு. இங்க அதே மாதிரி பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா படகுல ஏறி கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து சுவிசேஷத்துல அநேக ஊழியங்கள்ல இருக்கிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அப்போ வந்து அந்த படகுல வந்து கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழல் காற்று மாதிரி அங்க வந்து வருது. ஓகேங்களா? அப்போ அந்த அலைகள்லாம் அதிகமா மோதி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா போட் மேல வந்து படுது. படகு மேல பட்டு அது என்ன பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா படகே என்ன பண்ணுது கவிழ்த்து போடத்தக்கதாக என்ன பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு விஷயம் நடக்குது. மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அதாவது பாத்தீங்கன்னா தலைகாணி வச்சு என்ன பண்றாங்க, அவரு தூங்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் வந்து அவருக்கு வந்து தேவைப்படுது. தலையணை வைத்து அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தூங்குறாரு. அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையாக்குறாங்க. நீங்க பாருங்க, நாங்க என்ன பண்ண போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம், நீங்க என்ன பண்றீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. அதுவும் எதை வச்சு தூங்கிட்டு இருக்காரு, தலையணை வச்சு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன பண்ண போறாங்க, சாக போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப அங்க என்ன பண்ணுது அப்படி பார்த்தா அமைதியா இருந்த ஒரு கடல் சுழல் காற்றுனால இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த நேரத்துல வந்து கிறிஸ்துவம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா படகுல இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அது மத்தேயுல கூட வந்து இருக்கும். அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அப்போ எழுப்பி என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா எங்களை ரட்சியுங்க, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறோம், சாக போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஏஞ்சி எதுவுமே சொல்லவே இல்லை. அவரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அற்ப விசுவாசின்னு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாதனால சொன்னாங்க. இப்ப இங்க என்ன இல்லை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, ரொம்ப பயந்துட்டாங்க. அப்ப கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் எழுந்து படிக்க விட்டு எழுந்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு அப்படின்னு சொன்னோடனே காற்று என்ன ஆயிடுச்சுங்க, அடுத்த செகண்ட் ஆயிடுச்சு, நின்றுச்சு. இப்ப இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன இருக்கு அப்படி பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோட கலந்த ஒரு பயமும் இருக்கு. ஏன் அப்படின்னா கடலும் காற்று கூட இப்ப யாருக்கு வந்து கீழ்படுது, கிறிஸ்துவுக்கு கீழ்படுது. இவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, ஆனா நமக்கு தெரியும். அதுக்கு கடலையும் காற்றையும் உருவாக்குறது யாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வல்லமையை வச்சு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அதை வந்து உருவாக்குனாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மிராக்கிள் நடக்குது. அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள் அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வாழ்நாள்ல பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி கிறிஸ்து பண்ண மிராக்கிள் அவங்கள பார்த்திருக்காங்களா, அற்புதங்களை பார்த்திருக்காங்க. எங்க பார்த்திருக்காங்க, திராட்சை ரசம். ஓகேங்களா? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இருந்துச்சு.
அது வந்து ஒரு மிகப்பெரிய அது வந்து ஒரு அற்புதம் தான். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா பார்க்கப்படல. அதே மாதிரி ஒரு மனிதரை வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, முடவனாருக்கு மனிதரை எழுதுக்கோ அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, நடந்தாங்க. அது எல்லாமே ஒரு அற்புதம் தான். ஆனா மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கல. இப்ப என்னன்னா உயிர் பயத்துல இருக்காங்க அவங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட போறோம், சாக போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் பயத்துல இருக்காங்க. அந்த டைமிங்ல அவர் என்ன பண்றாரு பார்த்தா, ஒரு அற்புதத்தை நடத்துறாரு. அமைதியா இரு, ஸ்டாப் அப்படின்னு சொன்னோடனே அது என்ன ஆயிடுங்க, நின்றது. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நின்றோன்னு இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாரையும் ஒரு பயத்துக்குள்ளாரையும் போறாங்க. இப்ப என்ன இவங்களுக்கு தோணுதுன்னா, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு காற்றும் மழையும் கூட இப்ப யாரோட பேச்சை கேட்குது, கிறிஸ்துவனோட பேச்சை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இன்னும் அதிகமான விசுவாசம் இப்ப யார் மேல வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளார வைக்கிறாங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அமைதியா இருந்த கடல், ஓகேங்களா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு காற்று வந்துச்சு இல்லைங்களா? அப்ப அந்த காற்று அனுப்புனது யார்? தேவன்களா? தேவனா? இப்ப அந்த காற்று வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே படகுல அங்கங்க ஒரு இடத்துல என்ன பண்ணிக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. காற்று வந்து ஒரு சுழற்காற்று வந்து சுத்தி தூக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அப்படியே கப்பலே வந்து என்ன பண்றோம், தூக்கிடும். இல்லைன்னா ஒரு மனுஷனை தூக்கிடும்னு வைங்க. எல்லாமே கப்பலை அங்கங்க பிடிச்சிக்குவாங்க. இப்ப எதையுமே பிடிக்காம இருக்கிறவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தலையணை வச்சு படுத்துட்டு இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அப்போ அந்த காற்று இப்ப என்ன பண்ணும் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட் தான் யாரையும் தூக்கி போட்டுரும், கிறிஸ்துவ தூக்கி போட்டுரும். அப்போ கிறிஸ்து தூங்கிட்டு இருக்க அந்த செகண்ட்ல அவரை வந்து தூக்கி போட்டுடலாம், அவருக்கே வந்து ஒரு என்ன சொல்றது, இடைஞ்சலை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அந்த காற்று வருது. அப்ப அந்த காற்று அனுப்புனது யாரு அப்படி பாத்தீங்கன்னா, வேற யாரும் இல்லைங்க. யாருங்க? சாத்தான். இல்லைங்களா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, அப்ப ஆகாயத்து அதிகார பிரபு யாருங்க? சாத்தான். ஓகேங்களா? இப்ப சாத்தான் என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட் தான் கிறிஸ்து தூங்குற அந்த டைமிங்ல என்ன பண்றான் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு சுழற்காற்று அனுப்பி கிறிஸ்துவ வந்து தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வாய்ப்பை அவர் என்ன பண்ணிக்கிறாரு பாத்தீங்கன்னா, பயன்படுத்திக்கிறார் சாத்தான். இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவுக்கே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது அப்ப நமக்குலாம் ஏமாத்திரம் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவே என்ன பண்ணிடலாம் பாக்குறான், தூக்கிடலான்னு பாக்குறான். அப்படின்னு இருக்கும்போது அப்ப அந்த ஒரு காலகட்டத்துல இருந்த அதை வந்து பொருளா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அப்ப இந்த காலகட்டத்துல இருக்கிற நமக்கு அதே மாதிரி ஒரு காற்று வந்து வருது, அடிக்குது அப்படின்னா, காற்றுனா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? காற்றுனா என்னதுங்க? சோதனை, மனிதர்களோட சூது, அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா? வஞ்சனை, மனிதர்களோட ஒரு வஞ்சனைக்குள்ளார நம்மள என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஈஸியா நம்மள வந்து கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? அப்போ கிறிஸ்து அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாரு அப்படி பாத்தீங்கன்னா, மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஓகேங்களா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? அப்போ பயப்படுறத பார்த்து என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்து, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்குள்ளார என்ன பண்ணல, விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர்கள் மிகவும் பயந்து 41ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப காற்றும் கடலும் இப்ப யாருக்கு கீழ்ப்படுது? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுது. அப்ப இவர் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளவரா இருப்பாரு அப்படின்ட்டு அவங்க ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப அந்த இடத்துல இப்ப என்ன நடந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா, அந்த காற்று கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடலாம் அப்படி பார்த்துச்சு அப்படி பார்த்தா, அந்த படகையும் கவுத்தரலான்னு பார்த்துச்சு, கிறிஸ்துவையும் என்ன பண்ணிடலாம்னு பார்த்துச்சு, தூக்கிடலான்னு பார்த்துச்சு. ஓகேங்களா? அப்போ அங்க கிறிஸ்து வந்து ஒருவேளை தூங்காம இருந்திருந்தாரும் வைங்களேன், அங்க என்ன நடந்திருக்காது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது. அதே மாதிரி இவங்க பயந்துருக்க மாட்டாங்க. ஏன் இவங்க பயப்படுறாங்கன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, இப்ப கிறிஸ்து என்ன பண்றாருங்க, தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை கிறிஸ்து முழிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஒரு பயமும் வந்திருக்காது. எதா இருந்தாலும் கிறிஸ்து பாத்துக்குவாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்ப இதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது எந்த விஷயத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து நினைச்ச இன்னொரு காரியம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஏதேன் தோட்டத்துல. ஓகேங்களா? ஏதேன் தோட்டத்துல யார் இருந்தாங்க? ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க இல்லைங்களா? தீமோத்தேயுக்கு வந்து பவுல் எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாத்தீங்கன்னா, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஓகேங்களா?
ஆதாம் என்ன பண்ணல, வஞ்சிக்கப்படல. எத்தனையோ தடவை வந்து இதை வந்து அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா, சாத்தான் அநேக முறை ஆதாம்கிட்ட போய் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, இந்த பழத்தை சாப்பிடறதுக்கு தூண்டி இருந்திருப்பாரு. ஆனா ஒரு டைமும் ஆதாம் என்ன பண்ணப்படல, வஞ்சிக்கப்படலை. ஆனா ஏவாளை வஞ்சிக்கும் போது 1 2 நடந்திருக்கும். ஒண்ணு, ஏவாள் கூட ஆதாம் இல்லாம வெளியில எங்கேயா போயிருந்துருக்கலாம். இன்னொன்னு என்ன நடந்திருக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா, அவரு தூங்கி இருந்திருக்கலாம். ஒருவேளை தூங்குற டைமிங்ல சாத்தான் என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறாரு. அப்ப இங்கே என்னதான் நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தூங்குற டைமிங்ல என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா, தன்னோட விஷயத்த செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் முயற்சிக்கிறாரு. இவர் தூங்குற டைமிங்ல தான் வந்து இவர் வந்து வஞ்சிச்சிருப்பாரு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது வசனம் இருக்குங்களா? ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். நீதிமொழிகள்ல இருக்கும். சோம்பேறி கிட்ட வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, வயலை கொடுத்ததுனால அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒழுங்கா வந்து அந்த விஷயத்த வந்து செய்யல. சோம்பேறிக்கிட்டையும் அந்த சோம்பேறிக்கிட்ட கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணிடுறாரு பாத்தீங்கன்னா, சோம்பேறித்தனத்துல தூங்கிடுறாரு. அந்த வயலையும் அந்த திராட்சை தோட்டத்தையும் அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, ஒழுங்கா பராமரிக்கிறதுனால அங்க திராட்சை தோட்டத்துல என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா, முட்கள் புதர்கள்லாம் அதிகமா வளர்ந்துருது. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தா அந்த இடமே என்னவாயிடும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு விஷயமா மாறிடும். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரிதான் ஏதேன் தோட்டத்துல நடந்துச்சு. அவர் தூங்குனதுனால ஏதேன் தோட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தா, ஏதேன் மாதிரி இந்த உலகம் இருக்க வேண்டியது, இந்த உலகம் ஃபுல்லா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தா, முட்களும் புதர்களும் ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து என்ன இல்லை அப்படி பார்த்தா, இந்த உலகத்துல இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் பாக்குறோம். அப்ப வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள். எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படி பார்த்தா, ஆதாம் வந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல சாத்தான் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஏவாளை வஞ்சித்தார். அதே மாதிரிதான் அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, அவரு சோம்பேறித்தனமா தூங்கல. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, தேவன் வந்து என்ன பண்ணாரோ, தேவன் என்ன பண்ண சொன்னாரோ அந்த மாதிரி எல்லாருக்குமே உபதேசத்தை சொல்லிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு பிரசங்கிக்கிறதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, தலையணை வச்சு தூங்குறாருன்னா கொஞ்ச நேரம் ஒரு நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு. அந்த டைமிங்க கூட அவர் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவர்கள் நின்று போய் அமர்தல் உண்டாயிற்று. இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, திருப்பியும் அந்த ஒரு விஷயம் தான், நாங்க வந்து சாக போறோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ எழுப்புறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். ஒரு செகண்ட் தான் அமைதியா இருந்தாரு, அது என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அமைதியா ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப அந்த ஒரு ஏரி இருக்கு இல்லைங்களா, சி ஆஃப் கலிலியா, அத வந்து கலிலியா கடல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எர்மோன், நம்ம கூட யோர்தான் நதி பத்தி பார்ப்போம். எர்மோன் அப்படின்ற ஒரு மலையில இருந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அது வந்து தண்ணி வரும். அது எங்க போய் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலிலியா கடலுக்கு வரும். அந்த கலிலியா கடல்ல இருந்து வெளியில என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த தண்ணீர் எல்லாமே யோர்தான் வழியா போய் எங்க போய் சேருங்க, சவக்கடலுக்கு போய் சேரும். ஓகேங்களா? இப்ப அந்த யோர்தான் நதிக்கு அதாவது யோர்தான் நதி வந்து சவக்கடலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த தண்ணி எப்படி இருக்கும் தெரியுங்களா, ரொம்ப தெளிவா இருக்கும், பியூரா இருக்கும், டேஸ்டா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப கலிலியா கடல். ஓகேங்களா? அப்ப அந்த கடல், அந்த தண்ணீர் வந்து நம்ம எதுக்கெல்லாம் அடையாளமா பார்ப்போம்? சத்தியத்துக்கு பார்ப்போம். அடுத்தது ஜனங்களுக்கு நம்ம வந்து அடையாளமா பார்ப்போம். அப்போ அந்த சவக்கடலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்குமே அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பியூரா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறமும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல இந்த உலகமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் மரணத்துக்கு போவாங்க இல்லைங்களா, ஒரு சில பேர் மட்டும் தான் 2ஆம் மரணத்துக்கு போவாங்க, அவங்க மட்டும் தான் சவக்கடல்ல விழுவாங்கன்றத நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பியூரா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்ப உலகம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன பண்ணிருக்கும், நிறைந்திருக்கும். அப்ப உலகம் ஃபுல்லுமே அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க, ரொம்ப பியூரா இருப்பாங்க.
அதுல ஒரு சில பேர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2ஆம் மரணத்துக்குள்ளார போவாங்க. ஏன் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:19 எந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, எந்த நல்மனசாட்சி? உடன்படிக்கையை வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாக்கிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ அந்த கப்பலை என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சேதப்படுத்துறாங்க. அப்ப அந்த சேதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ப அங்க என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நம்ம அந்த நிழல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து அலைகள் வந்து கப்பல் மேல மோதி அந்த தண்ணி எல்லாமே இப்ப எங்க வந்துருது? கப்பலுக்குள்ளார வந்துருது. கப்பல் உள்ளார வந்து கப்பல் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் சேதப்படுத்துது. அப்போ அந்த தண்ணீர் வந்து எதை குறிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சத்தியத்தையும் குறிக்கும். நம்மளை சுத்தி சத்தியமும் இருக்கு, ஜனங்களும் இருக்காங்க. அப்ப சத்தியம் நம்மளை என்ன பண்ணாதுங்க? எப்பயுமே சேதப்படுத்தாது. சத்தியம் நம்மளை எப்பயுமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உயர்த்தும். அப்ப எது நம்மளை சேதப்படுத்துது? நம்மளோட விசுவாசத்தை சேதப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர், அதாவது வந்து கொந்தளிக்கிற மாதிரி தண்ணீர் மாதிரி இருக்கிற ஜனங்கள். அப்போ ஒரு சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளார வருவாங்க, சபை மக்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சேதப்படுத்துவாங்க அப்படின்றத பார்ப்போம். அங்க ஒரு நிமிஷம் தான், அதாவது ஒரு நிமிஷம் சொல்ல முடியாது, ஒரு சில கணம் தான் கிடைச்சிது சாத்தானுக்கு. கிறிஸ்து தூங்கிட்டு இருந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? அவரை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுழற்காற்று அனுப்புன மாதிரி சாத்தான் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட டாக்டிஸே என்னன்னா he take advantage of every circumstance. என்ன ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே சாத்தான் என்ன பண்ணுவாங்க? அதை யூஸ் பண்ணுவார். அதே மாதிரிதான் சபைகளுக்கு மத்தியில கடைசி காலகட்டத்துல சபைக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு சபைக்குள்ளாரே ஒரு சில பேர் வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட விசுவாசத்தை என்ன பண்ணுவாங்க? சேதப்படுத்துவாங்க. அப்போ அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லா சத்தியம் பேசுவாங்க, நல்லா ஓடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா சபைக்குள்ளார ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. அவங்களால என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளார ஒரு ப்ராப்ளம் வரும். நமக்குள்ளாரே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புவாங்க. நம்மளை வந்து விசுவாசத்தை விட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா செய்வாங்க. வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 2:11 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் சோதிக்கப்படும்படி மோசம் போகாதபடிக்கு இப்படி செய்தேன். அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லது. சாத்தானை பத்தி நம்மளுக்கு ஏதாவது தெரியாம இருக்கும். அவன் எப்படி வேணாலும் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவான். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சபைகள் மூலியமா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குடைச்சல்கள், ஒரு சில கஷ்டங்கள்லாம் வரும், ஒரு சில சோதனைகள், அவதூறுகள் எல்லாமே வரும். ஆனா இப்போ சாத்தானோட டாக்டிஸே என்னன்னா சபை மக்கள், சபை பிள்ளைகளை வச்சே என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா திருச்சபையா மாறக்கூடிய சபை மக்களை என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோசம் விசுவாசத்தை விட்டு போறதுக்கு என்னென்னலாம் வழி பண்ணணுமோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சாத்தான் பண்ணுவோம். ஓகேங்களா? சபையில வந்து ஒருத்தர் பண்ணாலுமே அவர் என்ன ஒரு, அதாவது சபையில வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்றாரு அப்படின்னா ஏதாவது ஒருத்தர் வந்து திருச்சபைக்கு ஆப்போசிட்டா பேசுறாருன்னா கூட அவரும் எந்த ஒரு விஷயத்துல தான் சேர்ந்து இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணி மாதிரி தான். எப்படி அந்த தண்ணி வந்து விசுவாசத்தை வந்து சேதப்படுத்துச்சோ அதே மாதிரி தான் அவரும் எந்த ஒரு லிஸ்ட்ல போயிடுவார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் போயிடுவாங்க, கடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் போயிடுவாரு. அப்போ ஒருத்தர் மட்டும் தான் பண்ணுவாரு அப்படின்றது இல்லாம இந்த கடைசி காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை மக்கள்ல சபை மக்கள்ல அநேக பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் விட்டு போறதுக்கு என்ன வழி செய்யணுமோ அதை செய்வாங்க. வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 59:19 ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கு சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமை பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவி அவருக்கு விரோதமாய் அதான் வந்து வெள்ளம் போல ஒருத்தவங்க 2 பேர் வர மாட்டாங்க. கடைசி காலகட்டத்துல வாங்கக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திருச்சபைக்கு ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி, ட்ரபிள் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல, வெள்ளம் போல எப்படி வருவாங்க? சத்ரு வரும்போது. அப்ப வெள்ளம் போலனா அநேக பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே தேவன் என்ன பண்ணுவாருன்னா அவரோட பரிசுத்த ஆவியை கொடுத்து என்ன பண்ணுவாருங்க? எதிர்த்து நிற்பார். அப்ப எல்லாத்துக்குமே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா உதவி செய்வார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4:12 பெரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல். இது எல்லாமே நம்மளுக்கு தான் புதுசா நடக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைச்ச கூடாது. நம்ம ஒரு சில பேர் நினைப்போம் இல்லைங்களா, எவ்வளவோ பண்றேன் தேவனுக்காக, நான் எவ்வளவோ செய்யறேன், நான் எவ்வளோ கிளாஸ் பேசுறேன், எவ்வளோ தூரம் வந்து ஊழியம் செய்யறேன், ஆனா எனக்கே இவ்வளோ ஒரு பிரச்சனை, ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டம்,
அப்படின்னு இவ்வளவு ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இது எதுவுமே புதுசு இல்லை. இது எல்லாமே என்னதான் அப்படின்னு பார்த்தா தேவன் அனுமதிக்கிறது தான். ஓகேங்களா? ஏதோ புதுமை என்று திகையாமல். அப்ப புதுசா வருது அப்படின்னு நினைச்ச கூடாது. இது நம்ம கடைசி காலகட்டத்துல வாழக்கூடிய நமக்கு, திருச்சபை பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வந்தே தீரக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நம்மள என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்துக்கு விளக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க, நம்ம பத்தி அவதூறு பேசுவாங்க, நம்மள காயப்படுத்துவாங்க, சோதனைகளை கொண்டு போவாங்க, எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஆனா அது பண்றது அந்த டைமிங்ல நம்ம ஸ்ட்ராங்கா நின்றுட்டோம் அப்படின்னா அதை பண்ணிட்டு அவங்க மாதிரி என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அதுதான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, இட் கேம் டு பாஸ் நாட் ஸ்டே. இதை வர்றது எதுக்கு, போயிடுறதுக்கு. வரும், சோதிக்கும், போயிடும், வரும், அவதூறு பரப்பும், போயிடும். நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அங்கேயே நிக்க வேண்டியதுதான். அது என்ன பண்ணாது, நிக்காது, நம்ம கிட்டே இருக்காது, அது என்ன பண்றோம், போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம உண்மையான திருச்சபையா இருக்கும்போது. அப்போ உண்மையான திருச்சபையா இருந்தோம் அப்படின்னா நமக்கும் வரும், சோதனைகள் வரும். ஆனா அந்த சோதனை என்ன பண்றோம் கடந்து போயிடும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோதனை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே தேவன்கிட்ட கொண்டு போயிட்டு விட்டுறோம். அங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சோதனை வந்துச்சு. அந்த சோதனை வரும்போது, அதாவது அந்த ஒரு சுழற்காற்று வரும்போது ஸ்ரீஷர்கள் கடைசி நேரத்துல யார்கிட்ட போயிட்டாங்க, கிறிஸ்துவ கிட்ட போயிட்டாங்க. அதே மாதிரிதான் நமக்கும் வரக்கூடிய சோதனையை வச்சுக்கிட்டு நம்ம சமாளிச்சிடும் சொல்லிட்டு இல்லாம நம்ம யாருக்கிட்ட கொண்டு போய் அதை ஒப்படைக்கணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கிட்ட ஒப்படைக்கணும். அப்ப கிறிஸ்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, தேவனோ கிறிஸ்துவோ நமக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம திராணிக்கு மேலாக நம்ம சோதிக்கிறதுக்கு எப்பயும் விட மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். அதாவது நம்மளோட திராணிக்கு மேலாக நம்ம சோதிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டார். ஒரு சில பேர் முடிவு பண்ணுவாங்களா, ஐயோ என்னால தாங்கவே முடியல அப்படின்னு இல்லைங்களா? அப்ப தாங்கிறதுக்கு முடியாத அளவுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, சோதிக்க மாட்டாரு. எல்லாமே நம்மளோட திராணிக்கு தக்கதாக தான் நம்மளுக்கு சோதனையை கொடுப்பாரு இல்லைங்களா? நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கூட, யாராவது ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா என்னால இது செய்ய முடியாது, இங்க போக முடியாது, ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, என்னாலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா கடைக்கு போக மாட்டாங்க. அது எதை குறிக்குது பாத்தீங்கன்னா, சோம்பேறித்தனத்தை குறிக்குது. நடக்க முடியல, போக முடியல, வர முடியலன்னு. இதே ஒரு நாய் ஒண்ணு துரத்துச்சு வைங்களா, என்ன பண்ணுவாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்களா, ஓடுவாங்க. ஓடி அவ்வளவு ஸ்பீடு ஓடுவாங்க, எப்படி ஓடணுன்னே தெரியலன்னுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா அந்த கெப்பாசிட்டி எப்பதான் அவங்களுக்கு தெரிய வருதுன்னா, ஒரு சோதனை வரும்போது அந்த கெப்பாசிட்டி தெரிய வருது. சும்மாவே இருந்தா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி தெரிய வருதா, இல்ல. அப்ப அந்த சோதனை வரும்போதுதான், தேவன் அதை சோதிக்கும் போதுதான் அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்றது அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாளும் விட மாட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, அந்த சுழல் காற்றை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுழல் காற்று நம்ம கூட நம்ம ஊருங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, சின்னதா என்ன பண்ண பாத்தீங்கன்னா சுத்தம். நம்ம கூட என்ன சொல்லுவாங்க, பேரு பேய் காத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் காத்து வருது அங்க போவாது அப்படின்னு. ஒரு சில சின்ன ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த சின்ன காத்து தூக்கிட்டு போயிடும். அப்போ அதே மாதிரி ஒரு சில அந்த கடல் சைட்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுழல் காற்று, அங்கங்க இருக்கிற காற்று எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படி பார்த்தா மிகப்பெரிய ஒரு காற்றா மாறிடும். அப்ப அந்த காற்று எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நல்லா பெரிய சுழல் காற்றா வரும். இதெல்லாம் உண்மையுமே சுழல் காற்றுகள். அது என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அது சும்மா இருக்காது, ஒரு ஊரையே என்ன பண்றோம் அப்படி பார்த்தா நாசமாகுது. மிகப்பெரிய ஒரு மாகாணம் இது. அது என்ன பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா தரமட்டமாகிடுது. அது எதுவுமே ஒண்ணுமே இதுக்கப்புறம் அங்க பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுழல் காற்று, சின்ன சின்ன சுழல் காற்று தான், அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வலுவடையும் போது என்ன பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு போயிடுது அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப இதே மாதிரிதான் ஒரு சுழல் காற்று நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லே இந்த சப்ஜெக்டோட ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லியிருப்பேன். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம். 4 காற்றுகள் ஓரமா இருக்கும். 4 காற்று தனித்தனியா இருக்கும் போது பிரச்சனை கம்மியா தான் இருக்கும். அந்த 4 காற்று ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா பிரச்சனை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது, காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்கு கண்டேன். இது ஒரு தீர்க்கதரிசன வசனம். இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கடைசியா மகா உபத்திரவ காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மகா உபத்திரவ காலம் இல்ல,
மகா உபத்திரவ காலம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணது பாத்தீங்கன்னா 4 தூதர்கள் 4 திசைகள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா காற்றை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன எதுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதை விட்டாங்க அப்படின்னா பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கிறிஸ்து என்ன சொல்றாரு, அப்ப வந்து அந்த முத்திரை போடுறவர் என்ன சொல்றாருன்னா, நான் முத்திரை போட்டு தீரும் அளவும் என்ன பண்ணுங்க அதை பிடிச்சிட்டு இருக்க, நான் முத்திரை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அதை விட்டுருங்க அப்படின்றாரு. அப்ப அது வந்துச்சு அப்படின்னா எதை சேதப்படுத்தும் பார்த்தீங்கன்னா முழுத்தி சேதப்படுத்தும். ஆனா அதுக்கு எதுக்கு மேல அதிகாரம் இல்லை அப்படி பார்த்தா மரத்தின் மேல அதை சேதப்படுத்துறதுக்கு அதுக்கு என்ன இல்லைங்க அதிகாரம் இல்லை. பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அந்த காற்றுக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கு. வசனம் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரனை நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று. அப்ப மரங்களையும் என்ன பண்ணாதீங்கன்னா சேதப்படுத்தாதிருங்கள். ஆனா அதுக்கான அதிகாரம் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியையும் சமுத்திரத்தை மட்டும் தான் சேதப்படுத்தணும். ஓகேங்களா, மரத்தை சேதப்படுத்தக்கூடாது. அப்ப பூமியை சேதப்படுத்துறதுன்னா என்னது, இந்த பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகள். ஓகேங்களா, அமைப்பை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த 4 காற்றுகள் சேதப்படுத்தும். சமுத்திரத்தையும் அப்படின்னா சமுத்திரம்னா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா ஜனங்கள். இந்த ஜனங்கள் வந்து மோசம் போயிடுவாங்க இல்லைங்களா, அந்த ஜனங்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா சேதப்படுத்தும். ஆனா மரத்தை சேதப்படுத்துறதுக்கு அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா அதிகாரம் இல்லை. அப்ப மரத்தை சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா அப்ப அந்த மரம் யாரை குறிக்கும், தனிப்பட்ட நபர்களா, சபை. ஓகேங்களா, எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரமலும் அப்படின்னு வரும்போது நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்ப யார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருக்காங்களோ, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க மேல சேதப்படுத்துறதுக்கு அந்த 4 காற்றுக்கு என்ன இல்லை அப்படின்னா அதிகாரம் இல்லை. அப்ப அந்த 4 காற்று வரதுக்கு முன்னாடி அந்த மரம் என்ன ஆயிடும் அப்படின்னா முத்திரை போடப்பட்டு என்ன பண்ணப்படும் போயிடும். 4 காற்று ஒண்ணு சேரும் போதுதான். அப்ப அந்த 4 காற்று லைட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அப்ப வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தா முத்திரை போடப்பட்டிருக்கும். அப்ப அந்த 4 காற்றுகள் வந்து உச்சத்தை அடையும் போது யாரும் இருக்க மாட்டாங்க பார்த்தா அந்த மரத்தை மாதிரி இருக்கிற சபை என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இப்ப எந்த கண்டிஷன்ல நம்ம இருக்கோம், காற்றை குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 நிலைமை இருந்துச்சு இல்லைங்களா. என்னென்ன, பெருஷியா, எபிபேனியா, அப்போகலிப்சிஸ். பெருஷியா என்னது, யாருக்கும் தெரியாமல் வந்து வேலை செய்யறது. கிறிஸ்து வந்து வேலை செஞ்சாருங்களா, எப்ப வந்தாருங்க, முதலாம் வருகை இல்ல, இது 2ஆம் வருகையோட நிலை. 1874 அவர் வந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அவர் என்ன பண்ணாருன்னா வந்தாரு. அடுத்து எபிபேனியா, பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியும்படி வந்து. அப்ப எபிபேனியாவோட அந்த ஒரு லிஸ்ட்ல நம்ம இப்ப இந்த 3 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். பெருஷியானா நள்ளிரவு 12 மணி நைட்டு, அது யாருக்குமே தெரியாது. எபிபேனியானா அதிகாலை 5 மணி. ஓகேங்களா, அப்போ வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு டைமிங்னா எதுனா அதிகாலை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஓமை இப்ப நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கலாம். இது எந்த ஒரு டைமிங் அப்படி பார்த்தா இந்த ஒரு அதிகாலை டைமிங். அப்போகலிப்சிஸ்னா காலை 7 மணி. எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு ராஜ்யம் இன்னும் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அப்ப எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ராஜ்யம் வரும்போது யாரு வந்து இருக்க மாட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா யாரு இருக்க மாட்டாங்க, சபை வந்து அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த எல்லாருக்கும் தெரியக்கூடிய ராஜ்யம் வந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா மகா உபத்திரவ காலம் வரும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்ப மகா உபத்திரவ காலத்துக்கு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸா இருக்க போது பாத்தீங்கன்னா அந்த 4 காற்றுகள், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். ஓகேங்களா, ஆகாயில கூட படிப்போம் இல்லைங்களா 7ஆம் வசனத்துல சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், அந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எல்லாத்தையுமே அசைய பண்றது ஒரு டைமிங் வந்து நடக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 காற்றுகள், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இது எல்லாமே தனித்தனியா இப்ப என்ன பண்றது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. இப்ப இது 4மே சேர்த்து ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து என்ன பண்ண போகுது பார்த்தா இந்த பூமிக்கு கொண்டு வரப்போகுது. இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட உலகமே ஸ்தம்பிச்சு போடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பொருளாதாரம். ஓகேங்களா, இப்ப கல்ஃப்ல ஒரு பிரச்சனை நடக்குது, பெட்ரோல் விட மாட்டேன் அப்படின்னு அங்க ஒரு பிரச்சனை நடந்தோடனே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் அது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வளைகுடா அதை வந்து தடுத்து நிறுத்தினோடனே உலகத்துல நிறைய இடத்துல 20% என்ன பண்ணல பாத்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள் எதுவுமே கிடைக்கல.
அப்ப பெட்ரோல் அடி வாங்குது, டீசல் அடி வாங்குது, சிலிண்டர்ல அடி வாங்குது, உலகமே என்ன பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சு. அப்ப பொருளாதாரம் மட்டுமே பிரச்சனை நடக்கும்போது இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த நாலுமே சேரும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உபத்திர காலம் வரும். ஓகேங்களா? அப்ப அந்த உபத்திர காலத்துல யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை இருக்காது. அதுக்குள்ளாரே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முத்திரை போடப்பட்டு எங்க போயிடணுங்க, போயிடும். அப்ப அது இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து நம்பணும். கிறிஸ்து நம்ம கூட தானே இருக்காரு இல்லைங்களா? கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்காரு. கிறிஸ்துவ வந்து நம்ம மேல விசுவாசம், அதாவது கிறிஸ்து மேல நம்ம விசுவாசம் இல்லாம நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம யாரோட ஒரு பிடியிலே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சாத்தானோட பிடியிலே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதை குறிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த நிழல் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த விஷயத்தை குறிச்சு கூட ஏசாயா 21ஆம் அதிகாரத்துல வந்து நீங்க படிச்சு பார்க்கும்போது 21ல இருந்து 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வசனம் வரைக்கும் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒரு டிராமா மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க போய் கூட படிச்சு பாருங்க. 5ஆம் வசனம் மட்டும் படிக்கலாம். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைக்கு எண்ணெய் பூசுங்கள். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா கடைசி காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. பந்தியை ஆயத்தப்படுத்துறோமா? சாப்பிட்டுட்டு தானே இருக்கும். இப்ப அநேக சத்திய பாடங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஜாமக்காரரை வையுங்கள் அப்படின்னா ஜாமக்காரர் நமக்கு இருக்காரு. யாருங்க? நமக்குன்னு ஒரு ஜாமக்காரர் இருந்தார், வாட்ச் டவர். யாரு அப்படி பார்த்தா 7ஆம் கால தூதர், நம்மளுடைய மூத்த சகோதரர் ஆகிய சார்லஸ் டேஸ் ரசல். அவர் என்ன பண்ணாரு அப்படி பார்த்தா ஏற்ற காலத்துல தீர்க்கதரிசன வசனத்தை என்ன பண்ணாருன்னா நம்மளுக்கு கொண்டு வந்தாரு இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஜாமக்காரரை வையுங்கள் அப்படின்னா என்னன்னா ஏற்ற காலத்துல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தா சத்தியத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. கரெக்டா சொன்னாரு இல்லைங்களா? மகாபாபிலோன் விழுந்தது. அப்ப விழுந்துருச்சுங்களா? அதோட அழிவு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாழாக்கும் பருவருப்பு வந்துச்சு இல்லைங்களா? அப்போ அந்த ஜாமக்காரர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற சத்தியத்தை சொன்னாரு. அப்ப புசியுங்கள், குடியுங்கள், நல்லா என்ன பண்ணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க, குடியுங்க, பிரபுக்களை எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். அப்ப பரிசைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பூசி வைக்கணும். அப்ப பரிசைனா என்னது? பரிசைனா என்ன அப்படி பாத்தீங்கன்னா கேடகம். ஏன் கேடகத்துக்கு என்ன பூசி வைக்க சொல்றாங்க? பல பலன் இருக்கும். ஏன் பல பலன் இருக்கணும் தெரியும். என்ன அப்படின்னா நம்ம கேடகத்தை வச்சு எதிரில் வரக்கூடிய எதிரியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தா எதிர்த்து நிற்போம். ஆனா சாத்தான் எல்லா காரணத்திலையும் எல்லா சூழ்நிலையும் அவன் என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தா யூஸ் பண்ணிக்குவான்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எதிரில் வர எதிரியை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்போம். பின்னாடி பிக்சர்ல தெரியுது இல்லைங்களா? பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருங்க, குத்த வராரு, அடிக்க வராரு. இப்ப பின்னாடி இருக்கிறவர் தெரியணும் அப்படின்னா கேடகம் வந்து எண்ணெய் பூசி பளபளப்பா இல்லை அப்படின்னா பின்னாடி யார் வராங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம கேடகத்தை வந்து பளபளப்பா எண்ணெய் பூசி வச்சோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்களும் எதிர்க்கலாம். கேடகம் வழியா பார்க்கும்போது பின்னாடி வந்து யார் வராங்களோன்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்க முடியும். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா சாத்தான் எந்த சைட்ல இருந்து வந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ண நம்மளை வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கலாம். இன்னைக்கு மண்ணால கூட நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஆதார வசனம் எபேசியர்ல தானே படிச்சோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல படிச்சோம். 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா சத்தியம் என்னும் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நம்ம ஒரு கேடகத்தை நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். பொல்லாங்கனிலும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களையும் நிலுங்கள். விசுவாசம் அப்படின்ற ஒரு கேடகத்தை நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா பிடிக்கும். அந்த விசுவாசம் அங்க இல்லாததுனாலதான் பேதுரு என்ன பண்ணாருங்க, விழுந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து வந்து கேட்கிறாரு, நான் பக்கத்துல தான் நான் இருக்கேன், உனக்கு ஏன் என் மேல விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? நான் தூக்கி விடுறதுக்கு நான் இருக்கனே. அப்ப வந்துட்டாரு கிறிஸ்து, இப்ப 2ஆம் வருகையில வந்துட்டாரு, பக்கத்துலதான் இருக்காரு. தூக்கி விடுறதுக்கு கிறிஸ்து இருக்காரு அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம சத்தியத்திலே நம்ம என்ன இல்லாம போயிடுவோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ கிறிஸ்து நமக்கு தூக்கி விடுறதுக்கு நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுழல் காற்று இருக்கும் போதே, அதான் வந்து சுழல் காற்று வரத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணப்படாது பாத்தீங்கன்னா சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படாது. சுழல் காற்று நடந்துட்டு இருக்கும் போதுதான் என்ன பண்ணப்படுது பார்த்தீங்கன்னா சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னா எலியா எலிஷா நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சுழல் காற்று வந்து எல்லாரும் தூக்கிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா எலியாவை தூக்கிட்டு போயிடும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினியின் குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அப்போ இதே மாதிரிதான் எலியா வந்து சுழல் காற்றிலே எங்க ஏறி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஏறி. சுழல் காற்று வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா ஏறி போல. சுழல் காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, சுழல் காற்று மூலியமா அவரு ஏறி போறாரு. அப்போ அதே மாதிரிதான் இந்த உலகத்திலயும் மகாபத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அதோட உச்சத்தை அடையும் போது யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை வந்து இருக்காது. அது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் போதே என்ன பண்ணப்படுவாங்க பாத்தீங்கன்னா சபை முத்திரி படப்பட்டு அவங்க எங்க போயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஏறி போயிடுவாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 107:22 வந்து அதை பத்தி வந்து இப்ப நாங்க நடந்துச்சு இல்லைங்களா, ஒரு கிறிஸ்து வந்து வந்தாரு, படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வந்து சுழல் காற்று வரும். அந்த இடத்துல வந்து அமைதியா இருப்பாரு. அது என்ன பண்ணும் அப்படி பார்த்தா அமைதியா இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்தை தான் சங்கீதம் 107ஆம் அதிகாரத்துல ஒரு டிராமா மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஒரு முக்கியமான வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 107:29 இருங்க 28 படிங்க. சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்ப எப்படி அங்க வந்து சீஷர்கள் வந்து ஆபத்து வரும்போது கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி ஆபத்து வரக்கூடிய டைமிங்ல நம்மளும் யாருக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நமக்கு ஒரு சோதனை ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா யாரை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் முக்கியமா கடைசி காலகட்டத்துல அநேக சுழற்காட்டுகள் நமக்கு வருதுங்களா, வந்தாதான் நம்ம எதுல போயிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா திருச்சபையா மாறக்கூடிய பிள்ளைகள்லாம் நம்ம மாறிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒருவேளை வரல அமைதியாவே இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சோதனையும் வரல அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு இடத்துல போகலன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு அநேக சோதனைகள் வருது அப்படின்னா அந்த சோதனைகள் யார் மூலியமா தான் வரும், சாத்தான் மூலியமா தான் வரும். ஆனா சாத்தான் யாரை யூஸ் பண்ணுவான் பாத்தீங்கன்னா சபையில இருக்கக்கூடிய சகோதரர்களே தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவான். அப்போ நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் இது சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனை அப்படின்னு. சங்கீதம் 107:29 பாத்தீங்கன்னா கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அப்போ எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்தாலுமே கிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதை அமர்த்துகிறார், அதன் அலைகள் என்ன பண்ணுது அப்படி பார்த்தா அடங்குகிறது. அப்புறம் 30ஆம் வசனம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அமைதியா ஆயிடுச்சு அப்படின்னோடனே அவங்க என்ன பண்றாங்க பார்த்தா சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப துறைமுகம்னா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா பரலோகத்தை குறிக்கும். உலகத்துல கூட சொல்லுவாங்க புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ மிகப்பெரிய ஒரு புயல் வாழ்க்கையில ஒரு புயல் அடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமைதி கிடைக்கும் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையிலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சோதனைக்குள்ள நம்ம போயிருப்போம். அந்த ஒரு சுழல் காற்று வந்து நம்ம வாழ்க்கையில வீசிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒரு அமைதி. அந்த டைமிங்ல அந்த சுழல் காற்றை வச்சு நம்ம சுழல் காற்றுல பட்டு சின்ன பணமா ஆகாம அதை வந்து அந்த நேரத்துல நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டு நம்ம கிறிஸ்துவோட கூட நம்ம இருந்திருந்தோம் வைங்களேன், நமக்கு அந்த பின்னாடி கிடக்கக்கூடிய ஒரு அமைதி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் எதை குறிக்குது அப்படி பார்த்தா பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை குறிக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒருவேளை நம்ம அந்த சுழல் காற்றை மாட்டி சின்ன பின்னமா ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம எங்க போயிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பரலோகத்துக்கு போகக்கூடாத ஒரு நிலைமை ஆயிடும். எதுக்குள்ளார போய் மாட்டிக்குவோங்க, பதாபத்திர காலத்துக்குள்ளார நம்ம போய் மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு பாக்குறோம். யாக்கோபு 1:16 வந்து கூட பாத்தீங்கன்னா ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கிறவன். எதுலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சந்தேகமே படாம நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோட யார்கிட்ட போய் கேட்கணும், கிறிஸ்துவிட்ட போய் கேட்கணும். எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதுல இருந்து எப்படியாவது எங்களை விடுவீங்க. அதான் அங்கேயும் பண்ணாங்க. கடைசி நேரத்துல சீஷர்கள் கடைசியில யார் தான் அவங்களுக்கு வந்து ஒரு துணையா இருந்தாரு அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான். கிறிஸ்து ஒருத்தர் மட்டும் தான் நம்மளுக்கு பரிகாரி அப்படின்றது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எப்படி கிறிஸ்துவ போய் கேட்டாங்களோ கடைசி காலகட்டத்துல வாழ்ற நம்மளுக்கும் அநேக சுழல் காற்றுகள் வரும். அந்த எல்லாத்தையும் நம்ம குறித்து கவலைப்படாம நம்ம யார்கிட்ட தான் போகணுங்க, கிறிஸ்துவிட்ட தான் போகணும். ஒருவேளை இல்ல இந்த சுழல் காற்று எப்படி வந்துச்சு, இது வந்து எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அந்த சுழல் காற்றுக்கு காரணத்தை போய் கண்டுபிடிக்க போனோம் அப்படின்னா அது எங்க இருந்து கிளம்பிச்சுன்னே தெரியாது. ஏன் அப்படின்னா அதை கிளப்பினதே யாருங்க, சாத்தான் இல்லைங்களா. சாத்தான் தான் அதை கொண்டு வந்தோம். அது எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது.
அதை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அதுல ஒரு அமைதியே கிடைக்காது. அதை பார்க்காம அதுக்கான பரிகாரம் யாரு அப்படின்னா கிறிஸ்துவ நம்ம போயிட்டு எல்லாத்தையும் நம்ம போய் ஒப்படைச்சோம் அப்படின்னா அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அமைதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளா இராமல் கிறிஸ்துக்குள்ளார, அதாவது சபைக்குள்ளாரே அநேக போதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம். அப்படித்தானே பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஸ்டார்டிங்ல சாத்தானா இல்லை, அவர் ஒரு தூதரா இருந்தார். அப்போ அவருக்கு நல்லது செய்யற மாதிரி தான் இருந்துச்சு. யாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த ஒரு தூதர் நல்லது செய்யற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கூடவே இருந்தாரு. அவரு கெட்டதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைச்சிருந்து கூட ஏவாள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? சாப்பிட்டு இருக்கலாம். அதே மாதிரிதான் நம்மளுக்கும் சபைக்குள்ளாரே இருப்பாங்க, நம்ம நல்லது செய்யற மாதிரியே இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த அட்வைஸ்ல எல்லாத்துக்குமே நம்ம போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா மாட்டிக்கணும். ஏன் அப்படின்னா அது எல்லாமே என்னதான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போதத்தினால் வரக்கூடிய விசுவாசம் நமக்கு தேவையில்ல, சத்தியத்தினால் வரக்கூடிய வசனத்தினால் வரக்கூடிய ஒரு விசுவாசம் தான் நம்மளுக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்போ நமக்குள்ளாரே நமக்கு மத்தியிலே இருந்துட்டு நமக்கு அநேக பாடுகளை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. திருச்சபை மக்களுக்கு முக்கியமா கடைசி காலகட்டத்தில் வாழ்ற பாது அங்கங்களுக்கு அநேக சோதனைகளை கொண்டு வருவாங்க. ஆனா அந்த சோதனை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஒப்படைச்சிக்கணும். ஓகேங்களா? அதுதான் 1 பேதுரு 5:7 படிக்கலாம் பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவரு பாதுகாத்துப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்ப நம்மளை எப்பயுமே என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா தள்ளாட விட்டார் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன் அப்போ நம்ம தள்ளாடுறோம்? நம்மளை கிறிஸ்து கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா தள்ளாட விட மாட்டேது. நம்ம ஏன் தள்ளாடுறோம் அப்படின்னா உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது, காலி குடும்பம் என்ன பண்ணுதுங்க தழும்பாது. இந்த அரைக்குடம் இருக்குல்ல அதுதான் தழும்பும். அதாவது ஃபுல்லா நம்ம சத்தியத்துக்குள்ளார ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பக்குவத்துல இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆயிடாது பார்த்தீங்கன்னா தள்ளாட மாட்டோம். ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் தள்ளாட மாட்டோம். இந்த நடுவில் அறகுறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அறகுறையான விசுவாசம், அறகுறையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் உலகத்துலயும் கொஞ்சம் பேர் சபையிலும் கொஞ்சம் சத்தியத்திலயும் கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளார கண்டிப்பா என்ன ஆகும்னா சோதனையில நம்மளால என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. நிக்காம நம்ம என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா சுழல் காற்றுல அடிச்சுட்டு சேதம் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ சீஷர்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர்ஸா இருந்தாங்க. ஸ்காலர்ஸ் அப்படின்னா ரொம்ப அனுபவம் மிக்கவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கே சோதனை வரும்போது அவங்க யாரைதான் தேடி போனாங்க? கிறிஸ்துவ தான் தேடி போனாங்க. அதே மாதிரிதான் இந்த சத்தியத்துல அநேக அனுபவங்களை பெற்றிருந்தாலும் அநேக சத்தியங்களை நம்ம பெற்றிருந்தாலும் சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம இருந்தாலும் அநேக மக்களுக்கு நம்ம போதனைகளை சொன்னாலும் சத்திய பாடங்களை கற்பிச்சாலும் நமக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சோதனைகள் வரும். அந்த டைமிங்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பலத்தினால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சோதனையை போய் எதிர்த்து நிற்க கூடாது. அப்ப எல்லாத்தையும் யார்கிட்ட ஒப்படைச்சணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவ பார்த்துக்குவாரு. அமைதியா இரு அப்படின்னா அது என்ன பண்ணும்? அமைதியாயிடும். நம்ம போயிட்டு அமைதியா இருந்து சொன்னா அமைதியா இருக்குமா? ஏன் அமைதியா இருக்காது? ஏன் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா? நம்ம ஒரு பெர்ஃபெக்டே இல்லை. பெர்ஃபெக்டே இல்லாத நம்ம போயிட்டு சொன்னோம் அப்படின்னா அமைதியா இருக்காது இல்லைங்களா? தானியேல் பாத்தீங்கன்னா கெபிக்குள்ளார போகும்போது பாத்தீங்கன்னா சிங்கம் ஒண்ணுமே பண்ணல. ஏன் அப்படின்னா வந்தது யாரு? தேவனுடைய ஒரு மனுஷன்றது சிங்கங்களுக்கு தெரிஞ்சுது. இவர் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டரோட இருந்ததுனாலதான் சிங்கம் ஒண்ணுமே பண்ணல. அதே மாதிரிதான் சோதனை வரும்போது நம்ம சோதனைக்குள்ளார அகப்படாம இருக்கணும் அப்படின்னா நம்மளும் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா சோதனை மேற்கொள்ள முடியும் அப்படின்றத பாக்குறோம். கடைசியா ஒரு வசனம் படிப்போம். அப்போஸ்தலர் 27:22. ஆயிலும் திடமனதா இருங்கள் என்று எப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் என்ன வராதுங்க? பிராண சேதம் வராது. கப்பல் சேதம் தான் வருமே தவிர பிராண சேதம் வராது. அதாவது நம்மளோட விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு தான் வருமே தவிர நம்மளை இரண்டாம் மனதை கொண்டு போறதுக்கான சேதம் நம்மளுக்கு என்ன பண்ணாது வராதுன்றத பாக்குறோம். வசனம் கடைசி வசனம் ஏசாயா 26:3 படிங்க. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை
பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அதான் வந்து முழுமையா நம்ம போய் யார்கிட்ட ஒப்படைச்சுன்னு பார்த்தா கிறிஸ்து கிட்ட ஒப்படைச்சு அவரே பற்றி கொள்கிறோம் அப்படின்னா உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ ஃபுல் என்ன சொல்றது ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்து நம்மள என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பாதுகாக்கிறார். யார் மூலியமா பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மூலியமா பாதுகாக்கிறார். அப்போ சபைக்கு மத்தியில நம்மளுக்கு வந்து பாடுகள் வந்தாலும், சபையில இருக்கக்கூடியவங்க நம்மளை வந்து அவதூறா பேசினாலும், நம்மளை வந்து மோசமான ஒரு விஷயத்தான் சித்தரிச்சாலுமே யார்கிட்ட கொண்டு போய் வச்சிடணும் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு எதிர்த்து நிக்காம நம்ம என்ன பண்ணணும், விசுவாசம் என்ன கேளையும் அதை நம்ம தரிச்சுக்கிட்டு யார்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சுழல் காற்றுல இருந்து நம்மள என்ன பண்ணுவாருங்க, அவரு தப்பு வைப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுழல் காற்று. முக்கியமா கடைசி காலகட்டத்துல பாத அங்கங்களா இருக்கக்கூடிய நமக்கு இந்த சுழல் காற்று பிரச்சனை கண்டிப்பா வரும், சின்னதா வரும். அந்த சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளணும். அப்ப மேற்கொண்டோம் அப்படின்னா சுழல் காற்று அடிக்கும் போதே நம்ம எங்க போயிடுவோங்க, பரலோகத்துக்கு போயிடும். ஒருவேளை சுழல் காற்றுல சிக்கிட்டோம் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகாம சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்க போயிடுவோம் அப்படின்னா மகா உபத்திரவ காலத்துக்கு போயிடுவோம். அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்மளுக்கான வாய்ப்பு என்ன இல்லை, சபை வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.